பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்கிற வசனம் தான் இது. கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம். நல்லா கவனிக்கணும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இதான் அந்த வாழ்த்து. அப்போ மனுஷன் நல்லா கவனி. சின்ன பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க போல. அதாவது மனுஷர்கள் நல்லா கவனிக்கணும். 3 விதமாய் மனுஷர்கள் காணப்படுகிறார்கள். 3 தன்மை இருக்கு. மனுஷத்தை எத்தனை தன்மை இருக்கு? 3 தன்மை இருக்கு. என்னதுன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 சேர்ந்ததுதான் யாரு? மனுஷன். 3 சேர்ந்ததுதான் மனுஷன். இந்த 3 இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆவியினாலதான் ஆத்மா உருவாக்கப்பட்டது. ஆத்மா எப்படி உருவாக்கப்பட்டது? ஆவியினால்தான் உண்டாக்கப்பட்டது. அதாவது ஆதியாகம புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதாவது 1ஆம் அதிகாரம் 2ஆம் தெரியல. அதாவது தேவனுடைய ஆவியை மனுஷனத்தை ஆண்டவர் ஊதினாராம். மனுஷன் மேல ஊதினாராம். அந்த ஆவியை ஊதின பொழுது அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவன் ஆவியை ஊதினதுனால மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அப்போ ஆத்மா எப்படி உண்டாக்கப்பட்டது? ஆவியினால உண்டாக்கப்பட்டதுதான் ஆத்மா. இப்போ இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் உயிர் வாழ்வதற்கு அது இந்த உலகத்துல வாழன்னா அதுக்கு ஒரு வீடு தேவை. என்ன தேவை? இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம குடியிருக்கணும், நமக்கு என்ன தேவை? ஒரு வீடு வேணுமா? நம்ம வீடு எல்லாம் பிளாட்பார்த்து தங்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு வீடு நமக்கு வேணும். அதே போலதான் இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் தங்குறதுக்கு ஒரு இடம் தான் இந்த சரீரம். புரிஞ்சிருச்சா? அப்போ மனுஷனுக்கு முக்கியமானது 3 பேர் இல்லையா? இந்த 3ல எது போனாலும் மனுஷன் உயிரோட கிடையாது. 3 பேர் ஒன்று சேர்ந்தான். அதனால இங்கே நமக்கு சொல்லப்பட்ட இந்த வேதவசனம் என்ன? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் சுகமாய் வாழும்படி, சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆத்துமா என்ன செய்யணுமா? வாழ வேண்டும். ஆத்துமா என்ன அர்த்தம் தெரியுமா? மைண்ட். இங்கிலீஷ்ல சொன்னா மைண்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றேன்னா நம்முடைய எண்ணங்கள். இது ஆத்துமா என்னது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனசு. இன்னும் புரியும், நம்முடைய மனசு தான் ஆத்துமா. நம்முடைய எண்ணங்கள் தான் என்னது? ஆத்துமா. அப்போ நம்முடைய எண்ணங்கள் வாழணும், நல்லா வாழணும். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள், அதாவது இந்த வசனம் ஆத்துமா வாழ்ந்தா தான் இந்த சரீரம் என்ன செய்யும்? இன்னைக்கு சரீரத்துல நமக்கு பலவீனம் வருது, சுகம் இல்லாம இருக்கு. இந்த அதாவது பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிள்ல இந்த வசனத்தை அழகா சொல்ற, அதாவது உன் ஆத்துமா வாழ்வது போல உன் சரீரமும் சுகமாய் வாழும். அப்போ நம்முடைய சரீரத்துல நம்முடைய சரீரம் நல்ல சுகமாய் நல்ல ஆரோக்கியமாய் வாழணும்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? சரியாய் வாழ வேண்டும். நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? வாழணும். அதாவது ஆத்துமா வாழ்ந்தா தான், ஆத்துமா சுகமா இருந்தா தான் நம்முடைய சரீரம் சுகமா இருக்கும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைனா நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய சரீரம் இருக்கும். இதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஆத்துமா சுகமா இருந்தால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். ஆத்துமா சரியில்லாவிட்டால், நம்முடைய எண்ணங்கள் சரியா இல்லாவிட்டால் நம்முடைய சரீரமும் சரியில்லாமல் போய்விடும். அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் ரொம்ப அவசியம். அப்ப இந்த ஆத்துமா வாழ்ந்தா தான் சரீரம் என்ன செய்ய? சுகமாய் வாழ முடியும். ஆத்துமா வாழனா சரீரம் வாழவே வராது. சரீரம் சுகமாவே இருக்காது. இன்னைக்கு சரீரம் இன்னைக்கு சுகம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நோவு இல்லாதவங்க பார்க்கவே முடியல. பிறந்த குழந்தை கூட நோவாட தான் பிறகு. இங்கு என்ன பெட்டி, ஒரு பெட்டி சொல்றாங்க, பிறந்த குழந்தைய கொண்டு இங்கு வீட்டுல கொண்டு வச்சிருந்தாங்க. தாயை கூட பார்க்க முடியாம பிறந்த உடனே என்ன செய்ய? பிரச்சனை, பலவீனம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். தப்பா நான் சொல்லல, அந்த பிள்ளை எல்லாம் பாவம் செய்யல. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலைகள், இன்னைக்கு சரீரம் அந்த அளவுக்கு வியாதியா இன்னைக்கு மனுஷன் காணப்படுகிறான். ஒரே பலவீனம்.
நல்லா தூங்குற வரைக்கும் சரீரம் நல்லா தான் இருக்கும். தூங்கி காலையில எழுந்துக்கும் போது ஒண்ணு தலை வலிக்கும், இல்லைன்னா கால் வலிக்கும், ஏதோ ஒரு வலி இருக்கும். நீங்க சரீரம் சுகமா இல்லை. அப்போ ஆத்மா வாழ்வது போலதான் சரீரம். ஆத்மாய் சுகமாய் வாழ்ந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் சுகமாய் வாழும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அதுக்கு அர்த்தம் தான் எண்ணம் போல். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்குமானால் நம்முடைய சரீரம் சரியாக இருக்கும். இந்த சரீரமானது தேவனுக்கு சொந்தமா இருக்கிறது. இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த சரீரத்தை நாம் சரியாய், இந்த சரீரம் பரிசுத்தமாய், இந்த சரீரம் அதாவது நீதியை செய்கிற சரீரமா, இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கணும்னா நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் யாருக்கு சொந்தமா இருக்கும்? ஆண்டவருக்கு சொந்தமா இருக்கும். இல்லையா? அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் இப்படித்தான் படைத்து இப்படித்தான் வைத்திருக்கிறார். அப்போ ஆத்மா என்ன செய்ய வாழணும். ஆத்மா சுகமா வாழ்ந்தா தான் சரீரம் சுகமாய் வாழும். அப்ப நம்முடைய ஆத்மா இன்னைக்கு சுகமா இருக்கா? இல்லையா? ஏன்னா அது தெரிஞ்சுக்கல. எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கல? என்ன அடையாளம்? நம்முடைய சரீரம் சுகமா இருந்துச்சுன்னா நம்முடைய ஆத்மா சுகமா இருக்கு. நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்குன்னா ஆத்மா பரிசுத்தமா இருந்தா சரீரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? பரிசுத்தமா மாறிடும். இதான் உண்மை. இன்னைக்கு ஆத்மா பரிசுத்தமா இல்லாதனாலதான் சரீரம் பரிசுத்தமாய் மாற மாட்டேங்குது. அதான் வேற ஆண்டவர் சொல்கிறார், அதாவது தேவனுடைய வசனத்தை ஒருவன் உள்கொண்டால் அவன் உள்ளும் புறம்பும் தேவ சித்தத்தை பரிசுத்தமாய் மாறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளம் புறம்பும், அதாவது உள்ளான மனுஷனும் வெளியான மனுஷனும் பரிசுத்தமாய் வாழ்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் வாழ முடியும். அப்போ உள்ள பரிசுத்தமாய் மாறிவிட்டால் வெளியில தானாகவே பரிசுத்தம் வந்துவிடும். இதுதான் அர்த்தம். ஆத்மா பரிசுத்தமா மாறிடுச்சுன்னா சரீரம் பரிசுத்தமாய் மாறிடும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குன்னா இந்த சரீரத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆத்மாவை யாரும் நம்முடைய எண்ணங்களை சரி பண்றது கிடையாது. நம்ம ஆத்மான்னு சொல்ல வேண்டாம், அது டக்கு புரியாது. நான் எண்ணத்துக்கு போறேன். நீங்க என்னன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாம, எண்ணத்தை நாம் சரி பண்ணாமல் நம்முடைய சரீரத்தை நீங்க சரிப்படுத்துறோம். நீங்க சரீரத்தை ஆவிக்குரியவர் எப்படி பண்றாங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரியர் என்ன பண்ணாங்க? நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா உபவாசம் இருப்பாங்க, முழங்கால் பல மணி நேரம் முழங்கால் இருப்பாங்க. அல்லேலூயா. இது இவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுவாங்க, ஏப்பா அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கப்பா, அவங்க எப்படி முழங்கால நிக்கிறாங்கப்பா, அவங்க எப்படி பரிசுத்தமா வெள்ளை சேலை கட்டிருக்காங்க, வெள்ளை பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காங்க, நகை கூட என்ன போடல. இது வெளியே அதாவது சரீர பரிசுத்தம். ஆனா எண்ணங்கள் சரியில்லாம நீ என்னதான் சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்தி வெளியில காமிச்சாலும் அதுல ஒரு பிரயோஜனமும். எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா தானா இந்த பரிசுத்தம் வந்துடும். ஆனா எண்ணத்தை சரிபடுத்தாமல் நாம் என்னதான் சோமன்னாலும் என்னதான் பண்ணாலும் சரி அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, அதாவது யோபு குறித்து சொல்லும் பொழுது யோபு 3ஆம் அதிகாரம் 20 கடைசி வசனம் வாசிக்கிறேன். யோபு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அதான் கவனிங்க. அதாவது யோபு பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவனுடைய என்னது? அவன் ஒரு பயம். அதாவது யோபு நல்லா பணக்காரரா இருக்கிறார். அதாவது யோபு நீ உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் சொல்லப்படுது. அப்படி சன்மார்க்கன், உத்தமன் எல்லாம் சொல்லப்பட்டாலும் அவனுக்குள்ள ஒரு பயம். அவருடைய ஆத்மா என்ன இருக்கு? அவருடைய எண்ணத்துல என்ன இருக்கு? ஒரு பயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ? என்ன பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு? பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம இப்படி இருக்கிற நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் சொல்றாங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நம்ம என்ன பயப்படுறோமோ, எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படுறோமோ அது அப்படியே நடக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்ன வந்தாலும் நினைச்சீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்படி ஏன் சொல்றேன்னா, நீங்க என்ன காரியத்தை குறித்து எதை குறித்து பயப்படுறீங்களோ அது அப்படியே நடக்கும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
யோபு பயந்துட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் பணக்காரரா இருந்தாலும், ஒரு பக்கம் வசதியா இருந்தாலும், அவர் ஒரு பக்கம் நீதிமானா இருந்தாலும், அவருக்குள்ள ஒரு பயம் என்கிற ஒரு பயம் அவருக்குள்ள வந்துருச்சு. அந்த பயம், அந்த எண்ணத்துல அந்த பயம் இருந்ததுனால அந்த பயம் ஒரு நாள் என்ன செஞ்சது, அப்படியே நடந்துருச்சு. ஒரே நாள்ல என்ன செஞ்சா, பிள்ளைங்க சொத்து போயிட்டாங்க. ஒரே நாள் அவருடைய சொத்து பத்தி எல்லாம் போயிருச்சு. அதனால பயப்படாதீங்க. எவ்வளவு வந்தாலும் பயப்படக்கூடாது. நம்ம பயப்படாம எப்படி இருக்கணும், தைரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணங்களை நாம் சரிபடுத்தி விட்டால் நம்முடைய சரீரம் தானாகவே பரிசுத்தமாய் மாறும். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாவிட்டால் சரீரம் பரிசுத்தமாய் மாறாது. அது மாத்திரம் இல்ல, சரீரம் விளைவினமா தான் இருக்கும். சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணுமா, நம்முடைய சரீரம் நல்லா சுகமா இருக்கணுமா, நம்முடைய சரீரம் நல்லா விடுதலையா இருக்கணுமா, நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும். எண்ணம் சரியா இருக்கா, இதான் ஆத்துமா. ஆத்துமா என்னது, எண்ணங்கள். நம்முடைய மனசு. ஆத்துமா என்னது, நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்குமானால் நம்முடைய சரீரம் எப்பொழுதும் சுகமா இருக்கும். எண்ணங்கள் சரியா இல்லாவிட்டால் சரீரம் சுகமா இருக்காது, அது பலவீனமா தான் இருக்கும். நம்ம நினைக்கலாம், நான் நல்லா தானே இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் நல்லா தானே இருக்கேன், அதாவது எண்ணங்கள் சரியில்லாம இருப்பாங்க, ஆனாலும் என்ன சொல்லுங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல, நம்முடைய எண்ணத்தை சரிப்படுத்தணும். அதான் ஆத்துமா. ஆத்துமாவை சரிப்படுத்தணும். ஆத்துமா நல்லா வாழணும். ஆத்துமா நல்லா சுகமா இருக்கணும். ஆத்துமா சுகமா இருந்தால் நம்முடைய சரீரம் சுகமா இருக்கும். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கும். அதான் அழகா சொல்றாரு யோவான் சொல்றாரு, அதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல, உன் ஆத்துமா வாழுது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. அவனுடைய ஆத்மா வாழ்தான். அவன் ஒரு மனுஷனை வாழ்த்துறான். காய்பு என்கிற ஒரு மனுஷனை வாழ்த்துறார். வாழ்த்தும் போது அவனுடைய ஆத்மா வாழ்தான். ஆத்மா சுகமா இருக்கான். ஆத்மா பரிசுத்தமா இருக்கான். நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியும் பரிசுத்தமா இருப்போம்னு சொல்ல முடியுமா? இல்லையே. நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? நம்முடைய ஆத்மா நல்லா வாழும் சொல்ல முடியுமா? நம்முடைய சரீரத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரே பலவீனம் தான் நமக்கு தெரியும். அதாவது வியாதி என்பது எப்போ வந்துச்சுன்னா, பாவம் செய்த பிறகுதான் வந்துச்சு. எப்போ வந்துச்சு? பாவம், வியாதி என்பது பாவத்துக்கு வந்த தண்டனை தான் என்னது, வியாதி. இந்த வியாதியை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறந்து விட்டார். ஆனா மறுபடியும் நாம் என்ன வியாதியோட தான் இருக்கணும். அப்ப என்ன காரணம்? நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை. ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை. எல்லா நேரத்திலும் நம்முடைய எண்ணம் ஒருபாடு இருக்கா? அதாவது பணம் இருக்கும் போது ஒரு எண்ணம், பணம் இல்லாதப்போ ஒரு எண்ணம், வசதியா ஆகிற வரைக்கும் ஒரு எண்ணம், வசதி ஆன பிறகு ஒரு எண்ணம். இன்னைக்கு மனுஷனுக்கு அப்படிதான் வாழ்றான். வசதி ஆகிற வரைக்கும் இல்லாதவங்களை பார்த்து, ஐயோ நான் அவங்களுக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு சொல்லி அப்படி ஒரு வாந்தையா இருப்பாங்க. அந்த எண்ணம் வந்துடும். வசதி ஆன பிறகு நான் எதுக்கு கொடுக்கணும், நானே கஷ்டப்பட்டு தான் வந்து மேல வந்தேன், நீயும் கஷ்டப்பட்டு மேல வா. அப்படி என்ன எப்படி மாறுது. அப்ப என்ன மாறும் பொழுது எப்படி வியாதி மாறும்? வியாதி எப்படி சுகமாகும்? மாறாது. நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும். அதான் ஆத்துமா. அப்ப நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்குமானால் நம்முடைய சரீரம் சுகமா இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் மாறணுமா, தேவன் தங்குகிற ஆலயமா மாறணுமா, நம்முடைய எண்ணத்தை சரி பண்ணுங்க. நம்முடைய மைண்டை சரி பண்ணுங்க. நம்முடைய மைண்ட் தெளிவா இருக்கணும். குழப்பமே இருக்கக்கூடாது. என்னங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எழுது, மைண்டு. நம்முடைய மைண்டை சரி பண்ணுங்க. நம்முடைய மைண்ட் குழப்பத்தோட இருக்கக்கூடாது. நிறைய பேர் நிறைய காரியங்கள் குழப்பத்தோடயே செய்வாங்க. ஒரு தெளிவா செய்யணும். எதை செய்தாலும் ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. அதனால நம்முடைய எண்ணங்களை நாம் முதலாவது சரிப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் சுகமா இருக்கும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த காய்வு என்கிற அந்த மனுஷனுடைய ஆத்துமா நல்லா வாழுது, சுகமாய் வாழுது. நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் வாழுது. அப்ப நம்முடைய ஆத்துமா மனுஷனும் நல்லா வாழணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், அதைத்தான் நீ பார்க்க போகிறோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட எண்ணமாய் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த காய்வு இடத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கும்போது, அடுத்த வசனம் வாசிப்போம். 3வது வசனம் வாசிக்கிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய்
என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. எப்படி நடந்தாரா? சத்தியத்துல நடந்தாராம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, சத்தியத்துல நடப்பதற்கு நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? முதலாவது சத்தியத்துல நடக்கிறதுக்கு இருக்கணும். இருக்கணும் சத்தியம். சத்தியம் என்ன தெரியுங்களா? தெரியாதா? இல்லையா? சத்தியத்துல இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சத்தியத்தின் மேலேயே இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எங்கெல்லாம போகக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்து இருக்கிறது. எங்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் பாவம் இருக்கு. ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க தான் நம்ம சொல்றோம், சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் தானே சொல்றோம். ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லயும் பாவம் இருக்கு. இல்லையா? எத்தனை நியூஸ் கேள்விப்படுறோம். சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடூரமான காரியங்களை நாம் நியூஸ்ல பார்க்கிறோம். இப்படி பாவம் நிறைந்த இந்த உலகம், பாவம் தான் நிறைந்திருக்குது, அக்கிரமம் தான் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல வாழ்கிற நாம், நம்முடைய எண்ணங்கள் எப்படின்னா, நான் சத்தியத்திலே நடக்கணும். இன்னைக்கு அந்த எண்ணம் இல்லாததான் பாவம் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க கூட என்று பாராமல் அந்த சின்ன பிள்ளைங்க கூட அநியாயம் நடக்குன்னா காரணம் சத்தியத்தில் நடப்பதற்கு தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய எண்ணங்களை கொண்டு வருவது கிடையாது. சத்தியத்துல நடக்கணும்னு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா பாவத்துக்குள்ள நம்ம நினைச்சு மாட்டோம், போக மாட்டோம். பாவமான காரியத்துக்குள்ள போக மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுது எப்படி இருக்கணும்? சத்தியத்தில் நடக்கணும். இயேசுவை பத்தியே இருக்கணும். அதாவது சத்தியனா யாரு? இயேசுதான். இந்த வார்த்தை தான் நமக்கு சத்தியம். இல்லையா? இன்னும் ஒரு படி சொன்னா சத்தியத்துக்கு மாறான்னு சொல்றது பொய். இல்லையா? அதனால சத்தியத்துல நடக்கிறாங்க. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? சத்தியத்தில் நடக்கணும். தேவனுக்கு பிரியமா நடக்கணும். தேவன் தான் நமக்கு எல்லாமே. இயேசுதான். இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல நடக்கணும். இந்த எண்ணங்கள் நமக்கு சரியா வந்துட்டுனா நம்முடைய சரீரத்துல எந்த பலவீனமும் வரவே வராது. நம்முடைய எண்ணங்கள் இதுக்கெல்லாம் போகல. இன்னைக்கு பொய், எதாலும் பொய், பொய் பேசுறோம். சூழ்நிலைக்கு தக்க காரணம். சூழ்நிலை என் சூழ்நிலைப்பா, நான் பொய் பேசுறேன். சூழ்நிலை காரணம். பொய் பேசுவதற்கு, பொய்யாய் வாழ்வதற்கு காரணம் சொல்லவே சொல்லக்கூடாது. பொய்யாய் வாழ்வதற்கு நிறைய காரணம் சொல்றாங்க. பொய்யாய் வாழ்வதற்கு காரணம் சொல்லக்கூடாது. காரணம் சொன்னால் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ரெண்டாவது விஷயம் வச்சுக்குவேன். முதல் விஷயம், நம்முடைய சரீரம் சுகமா இருக்காது. நம்முடைய சரீரம் சுகமாய், நம்முடைய சரீரம் நல்லா வாழணுமா, நல்லா சுகமா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, நம்முடைய எண்ணங்கள் பொய்யாய் வாழாதபடிக்கு நல்லபடியா உண்மையாய் வாழும்படி, அதாவது உண்மையாய் சத்தியமாய் வாழும்படி, சத்தியத்திலே நடக்கும்படி, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் நம்முடைய எண்ணங்களாய் மாற வேண்டும். நம்முடைய மைண்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். இந்த மாதிரி என்ன மைண்ட் இருக்கா? நம்ம மைண்ட் எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு வந்து இங்க வாலிப பிள்ளைங்களுடைய மைண்ட் எங்க இருக்கு? அவனை பார்க்கலாமா, இவனை பார்க்கலாமா, இல்ல அந்த போதை பொருட்களை பயன்படுத்தலாமா, இந்த போதை பொருளை பயன்படுத்தலாமா? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுடைய மைண்ட் பிள்ளைங்க இருக்கு. இதை குடித்தா நமக்கு சுகம், நம்ம நினைச்சலாம் போதை ஆகலாமா? இன்னைக்கு போதை பொருட்கள் மேலதான் மைண்ட் இருக்கு. பெண்கள் மேலையும் போதை பொருட்கள் மேலையும் தான் இன்னைக்கு மைண்ட் ஃபுல்லா இருக்கிற மைண்ட். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு அப்படித்தான் சீரழிந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய மைண்டை சரி பண்ணணும். நம்முடைய மைண்ட் அப்படிதான் போகக்கூடாது. நம்ம போகிற இடம் பாவம் இருந்த இடமா இருந்தாலும் நம்முடைய மைண்ட் இருக்கணும், சத்தியத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க நல்லா தான் இருப்பாங்க, அப்படி இருக்கவங்க நல்லா இல்லாம இருக்காங்க. இந்த உலகத்துல அநியாயம் செய்யறதா நீங்க நல்லா இருக்கான், பாத்துருக்கீங்களா? அநியாயம் செய்வான், அக்கிரமம் செய்வான், அவன்லாம் நீங்க நல்லா தான் இருக்கிறான். ஆனா நாம என்ன செய்வோம்? அவனை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கானே, அவன் அநியாயம் தானே பண்றான், நான் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. இது மைண்ட் சரியில்லாத அனுபவம். மைண்ட ஒரு நிலைப்படுத்தணும். நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தணும். யார் எப்படி இருந்தா என்ன, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? சத்தியத்துல நடக்கிறபடி, சத்தியத்துல நடக்கணும். பொய்யான வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்த்தம். நம்முடைய சரீரம் சுகமா இருக்கணுமா, நம்முடைய சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமா, நம்முடைய சரீரத்துல தேவன் தங்கணுமா, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? நம்முடைய எண்ணம் பரிசுத்த சத்தியத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். வேத வசனம் நமக்கு நிறைய தெரியுது. வேத வசனம் தெரியாம யாராவது இருக்கோமா? எல்லாருக்கும் வேத வசனம் தெரியுது.
சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வேத வசனத்தை நிறைய படிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வேத புத்தகத்தை 10 முறை படித்திருப்பார்கள், 20 முறை படித்தவங்க இருக்காங்க. நீங்க அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா படிப்பது பெருசல்ல. இந்த சத்திய புஸ்தகத்தை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு வருவாங்க. வாரம் இல்ல எல்லா கூட சுமந்து கொண்டு அது பெருசு கிடையாது. இதன்படி நடக்கணும், நடப்பதற்குரிய எண்ணம் நமக்கு வரணும் இல்லையா? ஒரு பொய் ஒண்ணு சொல்லிட்டேன்னா அதை குறிச்சு வருத்தம் கூட இன்னைக்கு இல்லை யாருக்குமே. பொய் சொல்லி வருத்தம் கூட வர மாட்டேங்குது இன்னைக்கு. ஒருத்தர் தப்பா ஏதோ ஒண்ணு சூழ்நிலை ஏதோ தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை குறித்த உணர்வு கூட இன்னைக்கு இல்ல. உணர்வு வருதா? கிடையாது. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பக்கத்துல சண்டை போடணும்னு தகாத வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துருச்சு. தகாத வார்த்தை நம்மளுடைய வாயில இருந்துச்சு. அதை குறித்து ஐயோ நம்ம தகாத வார்த்தை பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை குற்றவனும் நமக்கு வருதா? வரலையே. நீ வரமாட்டேங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? அவனுக்கு அப்படிதான் பேசணும், அவனுக்கு அப்படிதான் நடந்துக்கிடணும், அப்படி சொல்லி நியாயப்படுத்தணும். இல்ல நியாயப்படுத்தக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டாலோ தவறாய் நடந்து விட்டாலோ நமக்கு ஒரு உணர்வு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது. அது சத்தியத்தின்படி வாழ்க்கை கிடையாது. சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்க்கைன்னா ஒரு பொய் பேசிவிட்டால் ஐயோ நம்ம பொய் பேசிட்டோம், இனி நம்ம என்ன செய்ய பொய் பேசக்கூடாது. ஐயோ நான் இந்த திரும்ப பாவம் செஞ்சுட்டோம், இனி இந்த பாவத்தை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். அதை விட்டு வெளியே வரணும். இதான் சத்தியத்துல நடக்கிறது. அது இல்லாம செய்யறதெல்லாம் பாவம், செய்யறதெல்லாம் அக்கிரமம், பேசுறதெல்லாம் தகாத வார்த்தைகள், ஆனாலும் வேத வசனத்தை சுமக்கிறது, சத்தியத்தை சுமக்கிறது. என்ன பிரயோஜனம்? அப்படி எண்ணங்கள் சரியா இருக்க வேண்டும். அப்படி எண்ணம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சத்தியத்தை நடக்கிறபடி. அதனால முதலாவது நம்முடைய எண்ணத்துல என்ன இருக்கணும்? சத்தியத்திலேயே நடக்கணும். அந்த மைண்ட் இருக்கணும், சத்தியத்துல இருக்கணும். எங்க இருக்கணும்? வேத வசனத்தின் வாழணும், வேத வசனத்தின் நடக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம். இரண்டாவது அதை சொல்லுகிறது, அதாவது சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தேன். ரெண்டாவது உண்மையா இருக்கிறாராம். அவருடைய ஆத்மா எப்படி இருக்கு? முதலாவது சத்தியத்தில் நடக்குது. அந்த காய்ப்பு என்கிற அந்த மனுஷருடைய ஆத்மா, அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா சத்தியத்தில் நடக்குது. ரெண்டாவது ஆத்மா எப்படி இருக்குன்னா, அதாவது உண்மை. உண்மைன்னா இன்னொரு வார்த்தை நேர்மை. நேர்மை இருக்கா? நேர்மையா நடக்கணும்னா அந்த எண்ணம் நமக்கு வரணும். இன்னைக்கு நிறைய அலுவலகங்கள்லாம் நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் நேர்மையா இருக்காங்களா? எங்கேயுமே யார கிறிஸ்தவர்கள் பேரு கிறிஸ்தவர்கள். ஏன் இன்னும் ஒரு படி மேல சொன்னா ஊழியம் செய்யற இடத்துல கூட இன்னைக்கு என்ன இல்ல? வேத வசனத்தை நல்லா பிரசங்கம் பண்றோம், நல்லா பேசுவோம், நல்லா என்ன செய்வோம், நம்மளை போல பிரசங்கம் பண்ணதுக்கு யாருமே இல்லாத போல அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா நேர்மை இருக்கா? இருக்க மாட்டேங்குது. நேர்மையா இருக்கணும். நேர்மை இல்லாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நேர்மை இருந்தாதான் தேவன் நம்மளுக்கு பிடிக்கும். தேவன் நம்மளை பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும், பிடிக்காது. தேவனுக்கு பிடிக்காது. நேர்மை. ஒரு சின்ன ஒரு தொழில் செய்தாலும் சரி, பெரிய தொழில் செய்தாலும், சின்ன வேலை செஞ்சாலும் சரி, பெரிய வேலை செஞ்சாலும் அதுல நேர்மை இருக்கணும். படிக்கிற இந்த சின்ன படிக்கிற வயசுல நேர்மையா இருக்கணும். படிக்கிற வயசுல நேர்மையை கத்துக்கொள்ளணும். அப்படி படிக்கிற வயசுல நான் நேர்மையா கத்துக்கிட்டா நல்லா படித்து முடித்து நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு போகும்போது நம்ம எப்படி இருப்போம்? நேர்மையா தான் இருப்போம். நேர்மையை விட்டு மாற மாட்டோம். ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல நேர்மையா இருந்தா அவளை பார்த்து என்ன தெரியுமா பேர் கொடுக்காங்க? பைத்தியக்காரன். என்ன பேரு? இன்னொன்னு சொல்லுவாங்க, வாழ தெரியாதவன். என்ன தெரியாதவன்? நேர்மையா ஒரு மனுஷன் இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கான், ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் இருக்கான்னு போய் லஞ்சமா ஏதோ கொடுக்குறாங்க. ஐயோ நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா தான் இருப்பேன்னு சொல்லி அவன் சொன்னானா, நம்ம பணம் கொடுக்கணும்னு சொல்ல, நீ பைத்தியக்காரன், உனக்கு வாழவே தெரியல சொல்லுவாங்க. இப்படிதான் நீங்க சொல்றாங்க. நேர்மையா இருந்தா கிடைக்கிற பேருன்றது பைத்தியக்காரன். ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி பைத்தியக்காரன் ஒன்று உங்களுக்கு சொன்னாலும் பரவாயில்ல, உங்க நேர்மையை நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. இல்லையா? நம்முடைய மைண்டுக்குள்ள எப்படி இருக்கணும்? நேர்மையாய் வாழ்வதற்கு இருக்கணும். அநியாயமாய் வாழ்வதற்கு மைண்ட் இருக்கக்கூடாது. இல்லையா? நமக்கு தெரியுமா தெரியாது எது அநியாயம் எது நேர்மை? நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
அதனால தெரியும், நமக்கு தெரியும். ஆனா அநியாயத்துக்கு தான் உட்படுகிறோம். தெரிஞ்சும் அநியாயம் செய்கிறோம், தெரிஞ்சும் அநியாயம் செய்கிறோம். அல்லேலூயா. அதாவது ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வான். யாரோடு கூட? கிறிஸ்துவோடு. அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பாடுபட்டால் அவன் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வான். அப்ப கிறிஸ்துவோடு கூட பாடினா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுறேன் அப்படின்னு அப்ப நான் சொல்றேன் வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப எல்லாருமே சொல்லுவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாரும் சொல்லி என்னது, நான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நேர்மையாய் வாழ்ந்து அந்த நேர்மைக்கு மாறாய் உங்க யாரார் என்ன பேசுறாங்களோ அதற்கு நேர்மையாய் வாழ்வதற்கு என்னென்ன, அதாவது பிரதிபலன் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பாடு. பைத்தியக்காரன் சொல்றாங்களா, இது ஒரு பாடு. நம்ம நேர்மையா இருந்தா நம்ம பத்தி பைத்தியக்காரமா, நமக்கு வாழ தெரியாதுமா, பரவாயில்ல. இதான் கிறிஸ்துவுக்குள்ள வர பாடு. இப்ப நேர்மையா இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்க. நம்ம நேர்மையா தான் இருப்போம், நம்ம யாரும் செய்யணும் தப்பாவே பேசிக்கவே இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட தான் வம்புக்கு வருவாங்க. இதுதான் கிறிஸ்துவோடு கூட பண்ற பாடு. ஏனென்றால் இயேசு நேர்மையா இருந்தால், நேர்மையா இருந்தால் என்ன பண்ணாங்க, வீண் பழியை சுமத்தினார்கள். நேர்மையா இருந்த அவரை பார்த்தா நீ தேவனா என்ன கேட்டாங்க, நீ தேவனா இருந்தா கீழே இறங்கி வா என்று பரியாசம் பண்ணாங்க. பரியாசம்னா உங்களுக்கு தெரியும், கிண்டல், கேலி பண்றது. தன்னுடைய நிலைமையை பார்த்து மற்றவங்க கேலி பண்ணுவாங்க. நம்ம நிலைமை கஷ்டத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம நிலைமையை பார்த்து கேலி பண்ணுவாங்க. இதான் பரியாசம். இந்த பரியாசம் யாரை பார்த்து போட்டாங்க? இயேசுவை பார்த்து போட்டாங்க. அப்ப நேர்மையா இருந்த அந்த இயேசுவுக்கு வந்த பரிசு என்னது? பரியாசம். அதே போலதான் நேர்மையா நம்ம வாழும்போது நம்ம பரியாசம் பண்ணத்தான் செய்வாங்க. அதான் கிறிஸ்துவோடு கூட படுற பாடு. அது இல்லாம நான் நேர்மையா இல்லாம நம்ம என்ன செய்வோம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம். இதெல்லாம் நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன். அதுக்காக பாடுபடுறேன், கர்த்தருக்காக பாடுபடுறேன். இது கர்த்தருக்காக பாடுபடுறது கிடையாது. இது நீங்க சுகபோகமா வாழ்வதற்கு வந்த பிரச்சனை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நேர்மையை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நேர்மையா இருக்கணும். நமக்கு எவ்வளவு என்ன வந்தாலும் சரி, நேர்மையை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, விட்டு கூடக்கூடாது. உண்மைன்னா அதான் அர்த்தம். நேர்மையா இருக்கிறோமா? நம்முடைய மைண்டில் நேர்மையா வாழணும் என்ன வரணும்? மைண்டிலே இல்லையே இன்னைக்கு. எப்ப எங்க போனாலும் நமக்கு அது கிடைக்காதா, இது கிடைக்காதா, அப்ப அவ்வளவு ரூபா தர மாட்டானா, இவன் இவ்வளவு ரூபா தர மாட்டானா. ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைச்ச உடனே உட்கார்ந்து நல்லா பணம் கொடுத்து, அதாவது என்ன சொல்றேன்னா, பணம் கொடுத்து தான் நானே சேர்ந்தேன். டாக்டருக்கு இன்னைக்கு படிக்கிறவங்கன்னா 10 கோடி இப்படிதான் கொடுத்து படிக்கிறாங்க. படிச்சு முடிச்ச பிறகு அவங்க பீஸ் வாங்குறத பார்த்தா ஒரு டாக்டர்கிட்ட போனா 500 ரூபாய், குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் வாங்குறாங்க. 300 ரூபாய் 500 ரூபாய் தான். ஏன்னு கேட்டா, நான் படிக்கும் போது இத்தனை கோடி செலவு பண்ணி படிச்சேன், அதனாலதான் நான் நினைச்சேன் இந்த மாதிரி நான் வாங்குறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நேர்மைக்கு அடையாளமா? நேர்மைக்கு அடையாளம் கிடையாது. அதனால நேர்மையாய் வாழ வேண்டும். நேர்மையாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய சரீரம் எப்பொழுது சுகமாக இருக்கும். அதே போல சத்தியத்துல நடப்பதற்கு நம்முடைய மைண்ட் ஃபுல்லா சத்தியத்துல நடக்கிறதுல இருக்கணும். இந்த உலகம் பொய்யா இருக்கிறது, இந்த உலகம் ஃபுல்லா பாவம். ஆனா இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல இன்னைக்கு எங்க போனாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்து வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு பாவம் இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைங்களை பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? முடியுதா? தைரியமா அனுப்ப முடியுமா? யாரை நம்பி இன்னைக்கு விட முடியல. வீட்டுல பெத்த தகப்பனை நம்பி கூட இன்னைக்கு வீட்டுல பிள்ளைங்களை விட முடியல. பாவம் அப்படி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அந்த மைண்டுக்குள்ள எங்க இல்ல, சத்தியத்துல நடப்பதுக்கு இல்ல. மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் தான் இருக்கு. நம்ம அந்த பாவம் செய்யுமா, இந்த பாவம் செய்யுமா, இப்படித்தான் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நேர்மையாய் வாழ்வதற்கு இல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இல்ல. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தால் நம்முடைய சரீரம் சரியா இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருந்தா நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கும். நம்முடைய எண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்டது எதுவா இருந்தால் நாம் சரீரமும் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தேவன் நம்முடைய சரீரத்தை தங்குவதற்கு விரும்புகிறார். மாத்திர நம்முடைய சரீரத்தை தங்கும்படி வந்து விட்டார். அவர் நம்முடைய சரீரத்தை தங்கினார். எப்ப தங்கினாரு? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல.
ரட்சிக்கப்படும் நம்ம நினைச்சிடும், பாவத்தெல்லாம் அறிக்கிறோம், பாவம் இனி செய்யவே மாட்டோம்னு சொல்லிதான் ஒப்பு கொடுத்து நினைச்சிடும். ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட தங்குறார். நம்ம கிட்ட தங்கி இருக்கிற ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம எப்படி வாழ்றோம்னு சொல்லி. சத்தியத்தின்படி நடக்கிறானா இல்ல நேர்மையா நடக்கிறானா பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி நடக்காத பட்சத்தில் அவர் நினைச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவார். அவர் உணர்த்துவார், எப்பா இது பாவம், இதை செய்யாத, இது நேர்மை இல்ல, இது அநியாயமான காரியம், இது செய்யாத அப்படின்னு அவர் உணர்த்துவார். ஆனா நம்ம கேட்டுட்டு இந்த காதை ஏன்னா இந்த காதை விட்டாதான் பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் என்னது, இந்த பூமியில வாழனா அநியாயமா வாழ்ந்தா தான் இந்த பூமியில நினைச்ச முடியும், வாழ முடியும். அப்படிப்பட்ட எண்ணம் மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. பாவம் செய்து வாழ்ந்தா தான் இந்த பூமியில வாழ முடியும். சத்தியத்தின்படி வாழ்ந்தா இந்த பூமியில நம்மளால நினைச்ச முடியும், நல்லா வாழ முடியாது என்கிற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுனாலதான் நீங்க என்ன செய்யறான், பாவத்துக்குள்ளே கிடக்கிறான். எண்ணம் சரியில்லை. அதனாலதான் ஆவியா என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுறாரு. ஆவியான நம்ம விட்டு போறதே நமக்கு தெரியாது. ஆவியானவர் வர்றது நமக்கு தெரியும், போறது நமக்கு நினைக்கிறார். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே அவன் உமக்கு விரோதமான பாவத்தை உம்முடைய ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உம்முடைய ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. உம்முடைய ஆவிதான் எனக்கு வேணும். அவர் பாவம் செய்தவர், பாவம் தான் செய்தார். பாவம் செஞ்ச உடனே அந்த பாவத்தை குறித்து உணர்ந்து அந்த பாவ அறிக்கை செய்வது, ஆண்டவரே இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அதனால என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதீங்க. மறுபடி நான் பாவத்துல வாழ்ந்தால், மறுபடி அநியாயத்துல வாழ்ந்தால், மறுபடி நேர்மை இல்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்மளை விட்டு போய்விடுவார். இல்லையா? அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய எண்ணங்களை நாம் என்ன செய்யணும், சரி பண்ணணும். நம்முடைய மைண்ட் கரெக்டா இருக்கணும். நம்முடைய மைண்டை சரி பண்ணுங்க. சரி பண்ணா நம்முடைய சரீரம் நல்லா இருக்கும். இன்னைக்கு சரீரத்துல ஒரே பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சரீரத்துல. எத்தனையோ ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு வேற காரணம் சொல்லுவாங்க, இல்ல எண்ணங்கள் சரியா இருந்தால். உலகத்து பழமொழி தாங்க நான் சொல்ற பழமொழி, எண்ணம் போல் வாழ்க்கை. இது உலகத்து பழமொழி தான், அதான் உண்மை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆத்துமா சரியா இருந்தால், நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமா இருந்தால், நம்முடைய ஆத்துமா ஆசீர்வாதமா இருந்தால், நம்முடைய சரீரமும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதனால இந்த மனுஷன் அப்படியே இருக்கான். இன்னொரு சொல்லி முடிச்சிருந்தேன். அவன் இன்னும் சொல்ல அன்பு கூடுதலான் தான். என்ன அன்பு செலுத்துறான். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா அன்பு செலுத்த முற்படணும். எப்படி முற்படணும்? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும், எப்போதும் அன்பு செலுத்துவதற்கு நம்முடைய எண்ணம் அப்படியே இருக்கு. எப்போதுமே அன்பா இருக்கணும். நம்முடைய எண்ணத்துல எப்பொழுதும் அன்பாய் பேசணும், அன்பாய் நடக்கணும், அன்பாய் பார்க்கணும், அன்பாய் பேசணும். இந்த மைண்டுக்குள்ள எப்படி இருக்கணும், அன்பு 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 அன்புலே இருக்கணும். வம்புல இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வம்பு தான் பண்றாங்க. சர்ச்சைக்கு வந்தாலும் வம்பு தான், வேலைக்கு போனாலும் வம்பு தான், எங்க போனாலும் வம்பு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. அவங்க சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. எப்ப எங்க போனாலும் வம்பு இழுக்காம இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற வார்த்தைகள் அன்பாய் பேச வேண்டும், அன்பாய் நடக்க வேண்டும், அன்பாய் பார்க்க வேண்டும். நம்ம அன்பாய் பார்த்தா பாவம் எப்படி வரும்? ஒருத்தரை பார்க்கிறோம், ஒரு பெண்ணை நாம் பார்க்கிற நாம் அன்பாய் பார்த்தா பாவம் வராது. ஆனா வேதத்துல அன்பு சகல பாவத்தையும் மூடும். பாவம் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்னா அன்பு நிறைவாய் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பாவத்துக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது. நமக்கு அன்பு இல்லாதனாலதான் பாவம் ஈஸியா நமக்குள்ள வருது. இல்லையா? அன்பு, அன்பாய் பேசணும், அன்பாய் நடக்கணும், அன்பாய் வாழணும், எல்லாத்தையும் அன்பை கொண்டு வரணும். அப்படி அன்பை கொண்டு வரமா? இல்லையே. எங்க போனாலும் வம்பிலுக்கு தான் பார்க்கிறோம். ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அதை வச்சு சண்டை போடணும், அதை வச்சு நம்ம எடுத்து வம்பு இருக்கணும். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தா நம்ம சரீரம் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. அதனால நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணுமா, நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணுமா, அன்பை செலுத்துங்க, அன்பாய் பேசுங்க. நம்முடைய தேவன் அன்பானவர். தேவனுக்கு பேர் என்னது? அவர் அன்பானவர். அப்ப அவருக்கு பிள்ளையா இருக்கிற நம்ம பார்த்து நம்மளும் தேவனை வெளிப்படுத்தினா என்ன அர்த்தம்? இப்ப தேவன் நம்ம மூலமா வெளிப்படணும். நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய சாயலின் உருவாக்கப்பட்டோம். இல்லையா? எப்படி உருவாக்கப்பட்டோம்?
தேவனுடைய ரூபத்தின்படி தேவனுடைய சாயல். அப்ப அந்த தேவனுடைய சாயல் நமக்குள்ள இருந்து வெளிப்படுதா? யோசிச்சு பாருங்க. தேவ சாயல் நம் மூலமா வெளிப்படுதா? அது எப்படி வெளிப்படுதா? அன்புதான். அன்பை நம்ம கொடுக்க கொடுக்க தேவன் நமக்குள்ள இருந்து வெளிப்படுறார். பம்ப கொடுக்க கொடுக்க நமக்குள்ள யார் வெளிப்படுறா? பிசாசு வெளிப்படுறான். நீங்களே தீர்மானம் பண்ணிங்க, உங்களுக்குள்ள பிசாசு வெளிப்படுதா இல்ல தேவன் வெளிப்படுறாரா? நீங்களே பார்த்துக்கோங்க. நாம எந்த அளவுக்கு நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த காய்பு என்கிற மனுஷன் செய்தான். அவன் அன்பான மனுஷன், அன்பை கொடுப்பானா, உண்மையாய் வாழ்ந்தான், சத்தியத்திலே நடந்தான். அவனை பார்த்தா சொல்ல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இரு. பாட்டு நல்லா பாடுறோம். இந்த பாட்டை கல்யாண வீட்டுல பாடுவாங்க. பாடுவதா தப்பு கிடையாது, பாடுவது தப்பு கிடையாது, வசனத்தை வாசிப்பது தப்பு கிடையாது. ஆனா அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் நடந்து கொண்ட காரியம் இருந்தான். அவன் உண்மையா இருந்தான், அவன் சத்தியத்தில் நடந்தான், அன்பா இருந்தான். அதனால அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போச்சு. அந்த வாழ்க்கை அந்த ஊழியக்காரர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்றோம். அநியாயம் ஒருத்தர் செஞ்சுட்டு வருவான், அவனுக்கு இந்த வார்த்தை சொல்லுவோம். அநியாயம் செஞ்சுட்டு வரலாம், அவன் மனம் திரும்பினா பிரச்சனை கிடையாது. மறுபடியும் ஒருத்தர் தப்பு செய்யறான், அவன்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொன்ன அவசியம் கிடையாது. அதான் வேதத்தை, பன்றிகளுக்குள் உங்கள் முத்துக்களை போடாதீங்க. பன்றி என்னதான் நீ பண்ணாலும் சரி அது கீழே போடும், அது சாக்கடை தான் போகும், அது திங்கிறது சாக்கடை தான் போகும். நாய்களுக்கு முத்துக்களை, பன்றிகளுக்கு முத்துக்களை நாய்களுக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லி. நாய் எப்படி தெரியுமா? என்னதான் குளிப்பாட்டி என்னதான் வச்சாலும் அது குத்தி அது வந்து போகாது. அதனால மறுபடி ஒரு அநியாயம் செய்யலாம், அவனுக்கு போய் இந்த வசனத்தை ரொம்ப நம்ம கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. அளவு நம்ம சொல்றோம், மனதிலும் முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம். முடியாதுக்கு என்ன பண்ண போ, அவ்வளவுதான் விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை பத்தி அதுக்காக அவனை நேசிக்காம விட சொல்ல, அவ்வளவுதான். சத்தியம் அவனுக்கு வேண்டாம், அவனா என்னைக்கு வரானா வரட்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறனா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா, முதலாவது சத்தியத்தை நடக்கணுங்கிற மைண்ட் நமக்குள்ள வரணும். சத்தியத்தை விட்டு பொய்யாய் வாழ்வதற்கு நம்முடைய மைண்டு போகவே கூடாது. இரண்டாவது, நேர்மையா இருக்கணும். எந்த நேரத்திலும் சரி, நமக்கு வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாவிட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் நேர்மையை மாத்திரம் விட்டு விடக்கூடாது. நேர்மையா இருக்கு. சின்ன விஷயத்துல நேர்மையா இருந்தா பெரிய விஷயத்துல நம்ம நேர்மையா மாறுவோம். சின்ன விஷயத்துல நேர்மையா இருக்கிறதுக்கு ஆசீர்வாதிப்பார் ஆண்டவர். அதே இது பெரிய விஷயத்துல நேர்மையா இருந்தாலும் அதுக்கு தக்க ஆசீர்வாதம் நமக்கு வரும். யோசேப்பை குறித்து, அது யோசேப்பு தான் உதாரணம். நேர்மையை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கல. அதே போல அன்பை செலுத்துங்க. அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விலையேற பெற்றது அன்பு. அன்புக்கு விலையே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு அந்த அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம கிட்ட இல்ல. நல்லா பேசுறோம், நல்லா செபிக்கிறோம், அன்பை பத்தி அதிகமா போதிக்கப்படுது யாரு? கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவன் தான் அதிகமா இந்த பைபிள்ல அதிகமா சொல்லுது. இதை பத்தி அதிகமா பேசுறது யாரு? அன்பை பத்தி பேசுறது யாரு? நாம தான் பேசுறோம். பேசுற நாமே அன்பு செய்வதே கிடையாது. சல்லுன்னு விடுவோம். ஒருத்தவங்க பேச வரும், அப்படியே சல்லுன்னு விழுந்துருவோம். அப்படியே அது எப்படி வருது? சல்லுன்னு விழுந்துருவோம். அப்படிலாம் விழக்கூடாது. அன்பா பேசி பழகணும். எப்ப எடுத்தாலும் எந்த பிள்ளைகளே தப்பு பண்றாங்கன்னா அன்பா கண்டிக்க பாருங்க. முரட்டுத்தனமாய் கண்டிச்சா அது பிரயோஜனம் கிடையாது. அதாவது எருவ மாடை பத்தி என்னதான், அது எருவ மாடு அவ்வளவுதான். அது என்னதான் நீங்க அடிச்சாலும் அது நடுரோட்ல தான் போயிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா எருவ மாடு பார்த்துருக்கீங்களா? அது என்னதான் அடிச்சாலும் அது நடுரோட்ல தான் போகும், அது வேற பக்கம் போகாது. அதான் என்னதான் அடிச்சாலும் அது மழுங்கி போச்சுன்னா மழுங்கி போயிடும். அடிச்சாச்சுன்னா, பிள்ளைங்களை அடிச்சாச்சுன்னா மழுங்கி போற அளவுக்கு அடிச்சிடக்கூடாது. மழுங்கி போற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அது பிள்ளைங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால பிள்ளைங்களை கண்டிக்கிறது கூட அன்பாய் கண்டிங்க, அன்பாய் பேசுங்க, அன்பாய் எடுத்து சொல்லுங்க. ஒருத்தங்க தப்பு பட்டாங்களா அன்பாய் எடுத்து சொல்லுங்க. அன்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பை பேசுகிற நாம் அந்த அன்பை நாம் செலுத்த, பேசுறது பெருசு இல்லை, அன்பை கொடுக்கணும். இதைத்தான் இந்த மனுஷன் செய்யலாம். அதனாலதான் அவனுடைய ஆத்மா வாழ்ந்தது. அந்த ஆத்மா வலுவும் சரீரமும் வாழட்டுன்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்றார். அதே போலதான் நம்முடைய சரீரம் சுகமா இருக்கணுமா, நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணுமா, உண்மையை விட்டாதீங்க, அன்பை கொடுங்க, உண்மையா இருங்க, சத்தியத்துல
நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்? இதுதான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மைண்ட்னா என்ன அர்த்தம்? ஆத்மா. மைண்ட்னா என்னது? ஆத்மா. அப்படி ஆத்மா இப்படிதான் இருக்கணும். இப்படி இல்லாம ஆத்மாவை நீங்க பல அலைய விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆத்ம மீட்பு மிக அருமையானதான். ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானதான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அதுல ஆத்மா எங்க போகுது? பரலோகம் போகுது. சரீரம் எங்க போகுது தெரியுமா? சரீரம் எங்க போகுது? ஆத்மா பரலோகம் போகுது, சரீரம் மண்ணுக்கு போகுது. இந்த மண்ணுக்கு போகிற சரீரத்துக்காக ஆத்மாவை அலைய விட்டாங்க. ஆத்மாவை அலைய விட்டா நரகம் தான் போயிடும். அதனால ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? நல்லா வாழ வைக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும். அதான் எண்ணங்களை சரிப்படுத்துங்க, நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை சுகமாய் வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லையா? ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களை மாற்றுங்கப்பா சொல்லி ஒப்பு கொடுங்க. என்னுடைய எண்ணத்தை சரி பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய எண்ணத்தை சரி பண்ணுங்கப்பா. நான் இதுவரைக்கும் தவறா எண்ணிக்கொண்டிருந்தேன், அதையெல்லாம் எடுத்துப்படுங்கப்பா. அப்பா உண்மைக்கு மாறாக, அப்பா நேர்மைக்கு மாறாக என்னுடைய எண்ணங்கள் இதுவரைக்கும் காணப்பட்டது ஆண்டவரே, அதை எடுத்துப்படுங்க ஆண்டவரே. அதே போல சத்தியத்தின்படி நடக்காதபடிக்கு பொய்யாய் வாழும்படி இவ்வளவு நாள் என்னுடைய எண்ணம் இப்படியாய் காணப்பட்டது. இந்த நாளிலிருந்து அந்த எண்ணத்தை, பொய்யாய் வாழ்கிற அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதே போல அன்பு இல்லை ஆண்டவரே, என்னுடைய எண்ணத்துல அன்பே இல்லை. நீ அன்பா இருக்க முடியும், எண்ணங்கள் மாறும்படியாக கிருபை செய்யும். என்னுடைய மைண்ட வளர்த்துக்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து பேசுங்க. என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் பாருங்க. சரீரத்தில் எவ்வளவு கால் வலி, கை வலி, தலைவலி, வயிறு வலி, நெஞ்சு வலி, கண்ணு வலி, எவ்வளவு வலி இருக்கு பாருங்க. எவ்வளவு சரீரம் எவ்வளவு கஷ்டப்படுது இன்னைக்கு. எத்தனை பேர் சரீர வியாதினால கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு பேர் நம்மளை இகழ்ச்சியாய் அற்பமா பேசுறாங்க. நம்முடைய சரீர வியாதியை பார்த்து எத்தனை பேர் அற்பமா பேசுகிறார்கள். பணம் இல்லாட்டா அது ஒரு பிரச்சனை. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா பணம் ரொம்ப தேவைப்படுது. அந்த ஆஸ்பத்திரிக்கு பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் யோசித்து பாருங்க. அப்ப சரீரம் நல்லா இருந்துன்னா அந்த கஷ்டம் நமக்கு தேவை இல்லையே, மற்றவங்க பேசுற பேச்சுக்கு இடம் இல்லையே. சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. சரீரம் பரிசுத்தமாய் மாறணும், சரீரம் சுத்தமாய் மாறணும். சரீரமானது தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கணும். அதுக்கு நம்முடைய எண்ணத்தை நாம் சரிப்படுத்தித்தான் ஆகணும். நம்முடைய எண்ணத்தை ஒப்பு கொடுங்க, மைண்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய மைண்டை சரி பண்ணும், என்னுடைய எண்ணங்களை சரி பண்ணுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் மாறும். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் மாறும். நம்முடைய சரீரம் சுகமாய் இருக்கும். நம்முடைய சரீரம் ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா.